பாரதி எங்கே என்ற கவிதை தலைப்போடு காவடி சிந்து மற்றும் மரபு கவிதை வடிவத்திலே செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெகநாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து வருணைய தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நயினை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நயினை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். எங்கே பாரதி எங்கே பாரதி எனும் தலைப்பில் என் மரபு கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. எங்கே பாரதி எங்கே பாரதி. பன்முகத்தான் பன்மொழிதான் கற்றிட்டான் தமிழைத்தான் இனிமைதான் என்றிட்டான் தன்னைத்தான் எண்ணித்தான் என்றிருந்தான் பாரதிதான் பாராதான் தன்னில்தான் மொழியைத்தான் நாட்டைத்தான் நேசித்தான் வாசித்தான் சுவாசித்தான். எங்கே பாரதி என்றேதாம் எண்ணி ஆய்ந்து பார்க்கையிலே இங்கே படைத்த எழுத்துகளில் இருப்பது அறிந்து மகிழ்ந்தேன். பொங்கும் புனலின் வெள்ளமாக புலரும் விடியல் நலமாக சிங்க சீற்ற வடிவாக சிறப்பாய் படைப்பில் திகழ்கின்றான். எம்முடைய தொழிலென்று எழுத்துத்தான் சொல்வான் விம்முதம்மான் நெஞ்சமெல்லாம் அச்சொல்லை கேட்டு காலந்தான் கடந்தாலும் கவி என்றும் தைக்கும் ஞாலத்தின் ஞானமாய் விளங்குந்தான் என்றும் அஞ்சி அஞ்சி அடங்கித்தான் போனதெல்லாம் போதும் அச்சமில்லை என்றாலே அகன்றிருந்தான் அச்சம். சாதியிலே மதத்திலே சாதனைதான் வேண்டாம் நீதியிலே நேர்மையிலே வாய்மைதான் வேண்டும். தலையாட்டும் பொம்மை என தலையாட்டும் பெண்களைத்தான் தலைநிமிர வைத்திட்டான் பாரதி. பெண்களை நேர்கொண்ட பார்வையாலே சீராக நிற்க வைத்தான் பாரதி. பெண்ணியத்தை கண்ணியமாய் முன்னின்று காத்திடவை முனைந்திட்டான் பாரதி. அந்த பெண்மையை போற்றிடுவோம் நன்றே உரைத்திடுவான் பாரதி. ஏட்டில் எழுதியதைப் போல இருப்போர் இங்கு எத்தனை பேர். பாட்டில் புதுமை பெண்ணைத்தான் போற்றி கருத்தாய் படைத்திட்டான். வீட்டின் அரசியோடு என்றும் பாரதி. வீதியிலே நடப்பார் கைகோர்த்து நாட்டிய சொல்லின் செயலாக நடப்பவன் நம் பாரதிதான். ஒன்றி உணர்ந்த வாசன் நன்கு ஊன்றும் தமிழின் நேசன் என்றும் உலமே நிறை தமிழே உரை பதியாகிய பாரதிதான் இருப்பான். கவி படைப்பான் பன்மொழி பயின்ற போதும் ஊலம் பதிந்தது தமிழில் நாளும் செந்தமிழுக்கு நிகரில்லை தமிழே சிறந்தது என்று தகவாகவே சொல்வான் அதில் வெல்வான். தட்டி எழுப்பும் எழுத்து என்றும் தகவாய் மனதில் விதைத்து நன்கு செறிவாய் நிறை செழிப்பாய் நிறை மனமே உரை பதிவே செய்யும் படைப்பு அதன் சிறப்பு. பெண்களை போற்றிட வேண்டும் என்றும் பேணி காத்திட வேண்டும். ஊழ கண்ணோடு ஊடுருவிய புதுமை பெண்ணை பாவினிலே படைத்தான் மனதில் பதித்தான். படைப்புகள் பலவாய் தந்தான் அதை படிப்போர் மனதில் விதைத்தான். நலம் படைக்கும்படி கருத்தாக இருக்கும்படி சிவாக முந்தும் காவடி சிந்தும். சத்தாக படைப்புகளை வித்தாக படைத்திட்ட முத்தான பாரதிக்கு ஈடு இன்னும் இத்தரையில் இல்லை என்று பாடு. பாரதி பகர்வான் ஓடியாடி விளையாடி கூடிநாடி இருந்திருந்து பாடி வைத்தான் பாட்டினிலே நன்று அதை நாடி என்றும் ஒற்றுமையில் ஒன்று. புதுமையில் பெண் என்று புதுமையாக பல பேசி பதுமையாக வைத்திருப்பார் இங்கு. அவரை செதுக்கி சப்பனடைய வேண்டும் நன்கு. அஞ்சுதற்கு அஞ்சாமல் நெஞ்சந்தான் நிமிர்த்தி இங்கு வஞ்சனையை புரிவதைக் கண்டு அவரை அஞ்சாமல் கலைந்திட்டால் நன்று. உள்ளபடி உள்ளவர்கள் இல்லை என்று சொல்லும்படி உள்ள சிலர் உள்ளதை உணர்ந்து இதை மெல்ல மெல்ல மாற்ற வேண்டும் முனைந்து. இலக்கியத்தை இலக்காக லகுவாக புரிதலாக வளமாக பாரதிதான் தந்தான். படிப்போர் உலத்திலே ஒன்றித்தான் நின்றான். எங்கே பாரதி என்றே எங்கும் தேடாதீர். இங்கே படைத்த எழுத்தினிலே பாரதி மங்களமாய் உள்ளதை அறிவீரே. பாரதி பகர்ந்ததை பற்றி தொடர்பவரை பாரதி என்றே சொல்வான். பாரில் பாரதி இருப்பதை உணர்வான். பாரில் பாரதி இருப்பதை உணர்வான். நன்றி வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. ஆமாம், எங்கே பாரதி என்று தேடாதே. அவர் எழுதிய படைப்புகளில் எல்லாம் பாரதி தான் இருக்கின்றான். நாங்கள் தான் அவற்றை படித்து பயன்பெற வேண்டும் என்று தன் கவிதையிலே சிந்து நடையிலே அந்த கவிதையை தந்திருந்தார் ஜெகநாதன் ஐயா. நன்றி ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள். நன்றி வணக்கம். கவிதையோடு இணைய வருகின்றார்